வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடமைக்கு வேலை செய்வதும் வேலையை கடமையாக செய்வதும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது ஒரு சிறந்த மனிதருடைய வாழ்வியலை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அந்த எலெக்ஷன் விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த சிறந்த மனிதரை பார்ப்போம். என்னென்னா 23/4/2026 ஒரு வரலாற்றில் சிறப்பு மிக்க நாள். என்ன, அன்றைக்கி மக்களால் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நாள். அதாவது நம்மை ஆளக்கூடிய மனிதரை நாமே தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு நாள். அது எல்லாருக்குமே அந்த நாள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது எலெக்ஷன் டேட்டை டிக்ளேர் பண்ணி பரப்புரையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அமைதியாக இருந்து ஓட்டு போட போகிறோம். இந்த ஓட்டு போடுறது என்பது எல்லாரோடைய கடமை, அதுவும் ஜனநாயக கடமை. எல்லாரும் போய் ஓட்டு போடணும். இந்த ஓட்டு போடுற சிஸ்டம் மட்டும் அவங்கவுங்க பிறந்த ஊரில் மட்டும்தான் அந்த ஓட்டு போடுற சிஸ்டம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. யாரும் மைக்ரேட்லாம் ஆகலை. அதாவது ஒரு 10% மைக்ரேட் ஆகியிருப்பாங்க. எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊருக்கே அவங்களுடைய ஓட்டெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அவங்க சொந்த ஊர் எங்கே பிறந்தாங்களோ அங்கே தான் போய் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயமும் கூட. இதில் அந்த கள்ள ஓட்டு என்பதே வராது. இருந்தாலும் கள்ள ஓட்டு போடுறாங்க. அதை தடுக்கிறது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஸோ இது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அது நல்ல சிஸ்டமும் கூட. இப்போ என்னென்னா, எல்லாரும் இந்த நாளில் ஓட்டு போடணும். ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். ஒவ்வொரு மனிதரும் தனக்கு பிடித்த ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இது. அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய நாடு, நம்முடைய ஊர், நாம் எப்படி இருக்க போகிறோன்றதை நிர்ணயிக்கக்கூடிய நாள் இந்த ஓட்டு போடுற நாள். உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குதோ அங்கே போங்க. அங்கே பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. இல்லைனாலும் ஆன்லைனில் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வசதியெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பூத் ஸ்லிப்போட போயிட்டு உங்கள் வாக்குச்சாவடி எதுவோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய அந்த பூத் ஸ்லிப்லாம் காட்டினீங்கன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் மைய தடவி அனுப்பிவிடுவாங்க. போங்க, போய் ஓட்டு போடுங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். நீங்கள் அழுத்துகிற பட்டன் எந்த சின்னத்துக்கு நேராக இருக்குதோ அந்த சின்னம் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அது ஒரு 5-6 செகண்ட் இருக்கும். அது எரிஞ்சு முடிஞ்சு நின்னதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வந்துடாதீங்க. அது நம்ம கரெக்டான சின்னம் தான் நம்ம அழுத்திருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளில வாங்க. ஸோ ஓட்டு போடுறது என்பது எல்லோருடைய ஜனநாயக கடமை. அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னென்னா, இப்போது நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. ஒரு பெரிய ஆர்வமோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்மளும் இந்த முறை ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்குது, என்ன பூத்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா பூத் என்பது நமக்கு மட்டுமே தெரியக்கூடியது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதது. அதனால தான் எல்லாருக்குமே என்ன நீ பூத்துன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்லாம் ஒரு கிண்டலாக பேசக்கூடிய ஒரு சொல் வழக்கு உண்டு. ஸோ அந்த இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த முறை போயிட்டு எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டுரிமை வந்ததுக்கப்புறம் ஓட்டு போட போகிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு எக்ஸைட்டாக இருப்பாங்க. உள்ளே போய் அந்த ஒரு பட்டன் அழுத்தி ஒரு பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம், அடா இதுதான் ஓட்டு போடுறதா, இது ஒரு பெரிய வேலையாக நினச்சிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு வியப்பில் போகக்கூடிய ஒரு நாள் அந்த எலெக்ஷன் டேட்டு. ஸோ புதுசாக ஓட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த புதுசாக ஓட்டு போகிறவங்களாம் நல்லா சிந்திச்சு போடுங்க. இனி வரும் காலம் நமக்கு எப்படி இருக்குன்றத தீர்மானிக்கக்கூடிய நாள் இந்த ஓட்டு போடுற நாள். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும்.
காத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம். யார நம்ம நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னா, ஒரு ஒரு சிறப்பான மனிதர், ஒரு வாழ்க்கைய எப்படி வாழணும்னு சொல்லிட்டு, இந்த காலத்திலயும் நம்ம வாழக்கூடிய காலத்திலயும் ஒரு மனிதர் இப்படியும் ஒரு மனிதர் இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மனிதர் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர். ஆ திரைப்பட பாடல்களும் பாடியிருக்காரு. ஒரு 3000 இசை கச்சேரி பண்ணியிருக்காரு. இவங்க மனைவியும் ஒரு நாட்டுப்புற கலைஞர் தான். அவங்க பாடல் பாடுறவங்க. ஸோ இந்த மனிதருடைய பேர் பார்த்தீங்கன்னா, புஷ்பவனம் குப்புசாமி. எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர். ஒரு பெக்யூலியரான வாய்ஸுக்கு சொந்தக்காரர். ஒரு அழகா தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதர். இவருக்கு வந்து இப்போ சமீபத்தில ஒரு பாடல் பாடுறதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது, இவர் கூட பாடப்போற ஒரு பெண்மணி யாருன்னா, அவங்க அனுராதா ஸ்ரீராம். அவங்களும் ஒரு நல்ல பாடகி. இப்போ என்னன்னா, இந்த பாடல் வந்து எப்பவுமே அந்த அவர் வந்து திரு புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் ஒரு கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. பட்டம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பாடல் பாடுறாருன்னா, எவ்வளோ ஒரு ஒரு சிரத்தையோட பாடுவார். அந்த பாடல்ல தேர்வு பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கிடுவார். அப்படி இருக்கும் பொழுது, அந்த பாடலை வாங்கி பார்க்குறார். அந்த பாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, "தொப்புளுக்கும் அதுக்கும் ஒரு சான் தூரம் தான், அதுக்கு தான் அலையுறான் எல்லோரும்" அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரி வருது. அப்போ திரு குப்புசாமி அவர்கள் அந்த பாடல் ஆசிரியர்ட்ட கேட்குறார். "என்னய்யா இது? தொப்புளுக்கும் அதுக்கும் ஒரு சான் தூரம்னா என்ன? அது என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பாடலாசிரியர் சொல்றாரு, "ஐயா நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க. இது வந்து இதயம்" அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ உடனே திரு புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் அந்த பாடலாசிரியர் பார்த்து, "அப்போ அந்த இதயம் என்பது சரணத்தில எங்கேயுமே காணோமே" அப்படின்றார். நீங்க நல்லா பாருங்க 2வது சரணத்தில கடைசி வரியில அந்த இதயம் வருது பாருங்க அப்படின்றாரு அந்த பாடலாசிரியர். அப்போ திரு புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் சொல்றாரு, இப்போ நான் பாடிட்டு போயிடுவேன். நீங்க அத எடிட் பண்ணி கடைசி வரிய கட் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா, மக்கள் என்ன செருப்பால அடிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல பாடல் கிடையாது. நான் உங்கள நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, கூட இருக்கிற அந்த அம்மாகிட்ட அனுராதா ஸ்ரீராம் கிட்ட, "இது வந்து ஒரு நல்ல பாட்டு இல்ல. இவங்க வந்து தப்பான வேலைய பார்க்குறாங்க. நீ பாடாத" அப்படின்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, அதுதாங்க ஒரு ஒரு முக்கியமா பேசக்கூடியது. அதாவது பணம், வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனா பணம் தான் வாழ்க்கை கிடையாது. ஸோ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, "நான் பாடகி. எது குடுத்தாலும் நான் பாடுவேன்" அப்படின்னு சொல்லி ஒரு வெட்கமே இல்லாம சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்த குடுத்துட்டு மலத்த சாப்பிட சொன்னா சாப்பிடுவோமா? இப்போ அதுக்கு நிகரானதா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு பாடல் வந்து தெளிவா இருக்கணும். மக்கள் மத்தியில போய் சேரணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ மெனக்கெட்டு அந்த வரிகள உன்னிப்பா கவனிச்சு, இது தவறான அர்த்தத்தில வருது. இது பாடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது, நான் பாடகி எது குடுத்தாலும் பாடுவேன்னு சொல்லும்போது, அந்த அம்மாவுக்கு பணம் தான் பிரதானம் அப்டின்னா, அவங்க பணத்த குடுத்துட்டு மலத்த சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்களா? ஸோ அப்போ ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம சந்ததி நல்லா இருக்கணும். நாமளும் சமுதாயத்தில ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து இந்த திரு புஷ்பவனம் குப்புசாமி மாரி தான் இருக்கணும். அந்த அம்மா அப்படி பதில் சொன்ன உடனே, ஆ இவருக்கு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீங்களும் சரி, உங்க பாட்டும் சரி, நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் அந்த இடத்த விட்டு. ஸோ ஒரு மனிதன்னா இப்படி தாங்க இருக்கணும். நீங்க பணம் குடுக்குறீங்கன்றதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கலாமா? அப்படின்றதுக்காக இல்லாம, நான் வந்து பாடுவேன். என் மனசுக்கு அது சரின்னு பட்டா தான் பாடுவேன். இது வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடிய பாட்டு என்னுடைய வாய்ஸ்ல. அது அது போய் வந்து நல்ல விதமா சேர்ந்தா தான் மக்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. இது தவறான ஒரு அர்த்தத்த குடுக்கும் பொழுது, மக்கள் என்ன வந்து செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட்டுங்க. ஒவ்வொரு பாடல் பாடுறவங்களும் சரி, பாடல் ஆசிரியரும் சரி, அவங்க செய்யக்கூடிய வேலையை கடமைக்காக செய்யாம, இந்த வேலை தான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா,
நிச்சயமா அவங்களும் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனும் நம்ம வந்து இந்த சமகாலத்துல நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணா, நிச்சயமா இந்த திரு புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள ஃபாலோ பண்ணணும். அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஸோ இதே மாரி தான் எல்லாருமே இருக்கணும். ஒரு வாழ்க்கையில நமக்கு பணம் தேவைதான். ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. நம்முடைய வாழ்வியல் முறைய, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம். அந்த பண்பாடு, கலாச்சாரம் சீர்குலையாம நம்ம வாழ்க்கைய முன்னெடுத்துட்டு போனோம்னா, நிச்சயமா நாமளும் ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்வோம் இந்த சமுதாயத்தில. அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழ வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை மனமார பிரார்த்திக்கிறேன். இந்த கடமை என்பது நம்ம செய்ற வேலையும் சரி, ஆ நம்ம ஓட்டு போட போறோம் இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான கடமை தான் அது. ஸோ எல்லாமே நம்ம கடமை, நம்ம வேலை, நம்ம கடமை அப்படின்னு செஞ்சு நம்ம போகும்போது, நிச்சயமா வாழ்க்கையில நாமளும் நல்லா இருப்போம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.